தோழர் ராமநாதன் ரொம்ப இளந்தமிழ் சார் ஐயா சொன்னதில் இந்த 50,000 கோடி லூட்டிங், அதாவது அரசாங்கத்தினுடைய பணம். அந்த செய்திகளில் 3 நிறுவனங்கள், ஒன்று அக்கார்ட், இன்னொன்று எஸ்என்ஜி, மற்றொன்று கல்ஸ். இந்த மூன்றுமே ஜெயமுருகன், அவர் ஜெகத்ரட்சகன், மற்றொன்று டிஆர் பாலு, மற்றொன்று கல்ஸ், 3 நிறுவனம். இப்போ இந்த மூன்றுமே திமுகவினுடைய சப்ளையர்ஸாக நம்ம பார்க்கப்படுகின்றது. இது உண்மையிலேயே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமைந்ததற்கு பின்னால் தஞ்சாவூரில் போய் டாஸ்மாக் பாரில் 2 பேர் மது அருந்துடுறாங்க. ஆமாம், அப்படி மது அருந்தும்போது டாஸ்மாக் பாரில் அந்த டாஸ்மாகில் வாங்கி குடித்த மதுவை சாப்பிட்டு 2 பேர் உயிரிழக்கிறார்கள் தஞ்சாவூரில். அந்த வழக்கின் போது பேசப்பட்டது என்னவென்றால், இதில் கள்ளச்சரக்கு இறக்கப்படுகிறது. அதாவது டாஸ்மாகிலிருந்து இந்த கம்பெனிகளிலிருந்து வாங்கக்கூடிய சரக்குகள் அல்லாமல் வேறு கள்ளச்சரக்குகளும் இறக்கப்படுகின்றன, போதை அதிகமான சரக்குகள் இறக்கப்படுகின்றன அப்படின்னு பேசப்பட்டது. அந்த வழக்கு எதுவுமே இல்லாமல், அந்த வழக்கினுடைய தன்மையோ அதனுடைய புலன் விசாரணையோ எதையுமே அறிவிக்கப்படாமல் இன்னைக்கு வழக்கு இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு காரணமே போகிறோம், அதாவது இந்த 2 இறப்புகளே போகிறோம். இப்போ கள்ளச்சாராயத்தில் கண்ணுக்குட்டி சாராயம் காய்ச்சினாங்க, அதில் கள்ளச்சாராயத்தில் செத்து போனாங்க அப்படின்னா பரவாயில்ல. இந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் வாங்கி 2 பேர் செத்து போகிறாங்கன்னா அதனுடைய வழக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியணும். அதிலிருந்தே தெரிகிறது இந்த ஆட்சியில் உள்ளவர்களுக்கு இந்த டாஸ்மாக் வருமானத்தினால வருமானம் கிடைக்கிறது. இல்ல, இப்ப நீங்க சொல்ற பார்த்தா டாஸ்மாக்குள்ளே கள்ளச்சரக்கு கள்ளச்சரக்கு இருக்கு. டாஸ்மாக் சாராயமே கள்ளச்சாராயமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. இல்லாட்டா அந்த வழக்கினுடைய விவரங்களை அரசாங்கம் வெளியிடணும். இன்னைய வரையும் வெளியிடல. அப்போ புலன் விசாரணை என்னாச்சு? அப்போ அது ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பப்பட்டதா? இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யக்கூடிய சாராயத்தினுடைய தன்மைக்கும் அவர் சாப்பிட்ட சாராயத்தினுடைய தன்மை, அது அந்த சாராயம் கைப்பற்றப்பட்டதா, ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பப்பட்டதா, அதனுடைய முழு விவரங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைய வரையும் வெளியிடலை. இந்த நீங்கள் சொன்னீங்களே, அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இவர் டிஆர் பாலு வச்சிருக்கிற கம்பெனியை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. கீழ்வேளூர் மற்ற இடங்கள்லாம் அந்த சாராய ஆலைகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, அது விவசாய நிலங்களை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்துனாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கம் மட்டும்தான் இந்த சரக்குகளை விலைக்கு வாங்க முடியும். தனியார் யாரும் கடை நடத்த முடியாது, தனியார் யாரும் அதில் கொள்முதல் செய்ய முடியாது. தனியார் நேரடியாக போய் இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 10 பாட்டில் வேணும், 10 பாஸ்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி, அட்டைப்பட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொள்முதல் செய்ய முடியாது. அப்போ அவர்கள் விற்பனைக்கு காட்டக்கூடிய கணக்கும் இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் காட்டக்கூடிய கணக்குக்கும் பெருத்த இடைவெளி ஏற்படுகிறது. அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி 10 பீப்பாய், ஒரு உதாரணமாக சொல்கிறேன், 10 பீப்பாய் உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக சொல்லுவது அதில் இடைவெளி காணப்படுகிறது. ஆனால் விற்பனையின் மூலமாக ஒரு ஆண்டு 30,000 கோடி விற்பனை ஆகிறது என்று சொன்னால் 35,000 கோடி, 40,000 கோடி, 50,000 கோடி என்று விற்பனை கணக்கை காமிக்கிறார்களே தவிர, ஆனால் அந்த கணக்கின்படி சென்ட்ரல் எக்சைஸோ வாட்டு வரியோ அவர்கள் பிடித்தம் செய்து சரியான கணக்கு வழக்குகளை பார்த்து மத்திய அரசாங்கத்துக்கும் கட்டுவதில்லை, மாநில அரசாங்கத்திற்கும் கொண்டு போவதில்லை. இந்த இடைவெளியை தான் இன்னைக்கு இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை இன்னைக்கு கணக்கு இதை ஒழுங்காக கைப்பற்றுவதற்காகத்தான், ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக இன்னைக்கு ரைடு நடத்துறாங்க. ராமநாதன் அப்படின்னு இல்லைங்க, அந்த புள்ளியோட எஸ்என்ஜி, கல்ஸ் மற்றும் ஜெகத்ரட்சகன். ஆமா, இது முடிஞ்சுதா? அப்புறமா அரசினுடைய டாஸ்மாக் நிறுவனத்தில் 6வது 5வது மாடிக்கு போயிட்டு மேலே 4வது மாடி போக முடியல, உள்ள இருந்து போறாங்க. ஆமா, இப்போ 3வது இதுல நம்முடைய செந்தில் பாலாஜி இருக்காரு பாருங்க, அவருடைய ஆட்கள் மெஸ் கார்த்திகின் யாரெல்லாமோ கோயம்புத்தூர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் கரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளவு மிகப்பெரிய ராட்சச மெகா ஊழல், அரசுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வந்தோ அதுக்கு மேலேயும் வெளியே போயிருக்கு. அப்ப இதுல வேறு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கலாம்? அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மிக அளவுக்கு சொன்னார். அதாவது ஏற்கனவே சொல்லும்போது 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய தலைமை ஒரே ஒரு இடத்தில் கொள்ளையடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வெளியிட்டாங்க. அதை வந்து எந்த விதமான எஃப்ஐஆரும் போடலை, புலன் விசாரணைக்கும் அனுப்பலை, ஃபாரன்சிக் லேபுக்கும் அனுப்பலை, அது இல்லை அப்படின்னு நாங்களே அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காணொலியிலேயே அல்லது இன்னொரு காணொலியிலேயே இந்த டாஸ்மாக் வருமானத்தின் பெரும்பகுதி வெளியில் போகிறது, அதை வந்து தடுக்க என்னால் முடியவில்லை, நிதியமைச்சகத்தால் முடியவில்லை, இந்த அரசாங்கத்தால் முடியவில்லைன்னு சொன்னால் அது என்ன மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தல் அப்படின்னு முன்னாலேயே சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆட்சியாளர்களுக்கு தான் போகும், வேற எங்கே போகும்? அது அந்த நிலைமையை தான் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மாக் என்ற துறையே கொண்டு வந்தது. தனியார் வந்து கள்ளச்சரக்கு விற்பாங்க, கள்ளச்சாராயம் விற்பாங்க, வெளியில் உள்ள சரக்குகளெல்லாம் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கிராமங்களில் பனைமரத்தில் தென்னை மரத்தில் ஏதாவது கலையம் கட்டி இருந்தால் அதை வந்து காவல்துறை இன்ஸ்பெக்டர்கள் போய் உண்டிவில்லால் அடித்து அந்த பானையை உடைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஏனென்றால் அது வந்து கல்லாகவும் இருக்கலாம், பதனியாகவும் இருக்கலாம். கீழே இருந்து அடிக்கிறாங்களா? ஆமாம், கீழே இருந்து அடிக்கிறாங்க. நீங்கள் கைப்பற்றி கல் வந்து இறக்குவதை நான் வந்து ஆதரிக்கிறேன். அது என்னுடைய நிலைப்பாடு. தென்னங்கள் பனங்கள் விற்பதை இறக்குவதை நான் வந்து ஆதரிக்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் இவர்கள் கீழே இருந்து கவட்டையை வச்சு அடித்து அந்த பானையை கலையத்தை உடைக்கிறாங்க. ஏனென்றால் அதாவது பதனி என்பது வேற ஒன்றும் இல்லை, அந்த கலையத்தில் சுண்ணாம்பை தடவிட்டால் அது வந்து சொட்டு கீழே பாளையிலிருந்து சொட்டு கீழே விழும்போதே பதனியாகத்தான் விழும். அதை இறக்கி வேணால் இவர்கள் லேபுக்கு அனுப்பி அது வந்து கல்லாக இறக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு போடலாம். இன்றைக்கி இருக்கிற சட்டத்தின்படி வழக்கு போடலாம். ஆனால் இவர்கள் வந்து பதனிக்கு அவ்வளவு உயிரை விட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த சாராயம், அதாவது இது விஷச்சாராயமே விற்கக்கூடிய இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதோ அல்லது இந்த டாஸ்மார்க்கை விற்கக்கூடிய அரசாங்கத்தின் மீதோ அதிகாரிகளின் மீதோ எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கிறதில்ல. அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது பூராவுமே இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளாலும் இந்த அரசாங்கத்தை ஆளுவோர்களும் பிரித்து கொள்கிறார்கள் என்ற சந்தேகம்தான் மக்களுக்கு இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கத்தான் இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை 3 நாட்களாக இன்னைக்கு வந்து ஒரு சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது பேசுவோம். ராமநாதன், இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு கருத்து. ஐயா சொன்ன மாதிரி, ஐயா சொல்கிற கருத்துக்கு நான் வந்து மறுக்க விரும்பலை. அரசாங்கம் வந்து மாலில் சாராயம் விற்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு கம்ப்யூட்டர் காரணமாக இருக்குமா? அப்படி இருக்காது. அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் கம்ப்யூட்டர் காரணமாக இருக்கு. மாலில் சாராயம் கிடைக்கலன்னா சரியாக மால் கிடைக்கல அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்கும். சரியாக மால் கிடைக்கல, இந்த ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு மால் கிடைக்கல அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்குமே தவிர கம்ப்யூட்டர் மால் கிடைக்கல, அப்படிதான் மால் கிடைக்கல, அதுதான் காரணமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து 50,000 கோடி 1,00,000 கோடி இதெல்லாம் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் சொல்லப்பட்ட விவகாரங்கள்லாம் ரொம்ப சின்ன கொசுறு மாதிரி தான். ஏன்னா அன்னைக்கு வந்து என்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதுன்னா அதை ஞாபகப்படுத்தணும். தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு 1 கோடி சாராய பாட்டில்கள் விற்கப்படுகின்றன. 10 ரூபா அதிகமாக 10 ரூபா பாலாஜி என்ற புகழ்பெற்ற அண்ணனுக்கு வந்து ஒரு கோடி ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா, 10 கோடி, ஒரு மாதத்துக்கு 30 கோடி, ஒரு வருஷத்துக்கு 3,650 கோடி ரூபா அப்படின்னு சொன்னால் 20 ரூபாய் ஆக்குனா அதுக்கு டபுள் பங்கு 7,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 7,000 கோடி ரூபாய் தான் அந்த காலத்தில் சுருட்ட முடிஞ்சுது. இந்த வருமானத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி 50,000 கோடி ரூபா 1,00,000 கோடி ரூபா ஒரு வருஷத்திற்கு ஊழல் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவு இந்த அரசாங்கத்தை என்ன சொல்கிறது? இன்னும் சொல்ல போனால் ஒரு அரசாங்க நிறுவனம் நான் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் கட்டலை, வாட்டு வரியை ஏற்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து கேவலம் இல்லையா? தனி மனிதன் வந்து ஏதோ ஒரு கம்பெனி பண்ணுறாங்க, நம்ம வந்து அம்பானியை சொல்கிறோம், அதானியை சொல்கிறோம், நீரவ் மோடி ஊருக்கு ஓடி போயிட்டார், விஜய் மல்லையா டேக்ஸு கட்டலை, பணத்தை திரும்ப கட்டலை, அதனால் ஊரை விட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த அரசாங்க கம்பெனிகள் இப்படி டேக்ஸை எவேட் பண்ணாங்கன்னா, இது வரி ஏய்ப்பு பண்ணாங்கன்னா யார் ஊரை விட்டு ஓடி போகிறது? டாஸ்மாக் சேர்மன் யார்? இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் யார்? இந்த மதுபான சுங்கம் மற்றும்
கலால் வரியினுடைய அமைச்சர் முத்துசாமின்னு நினைக்கிறேன், இவர்களெல்லாம் பதவி விலகுவார்களா மாட்டார்களா? நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு வரி ஏய்ப்பு செய்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு தனி மனிதன் வரி ஏய்ப்பு செய்தால் அவர்கள் பணத்தை திரும்ப கட்டவில்லை என்றால், வங்கிக்கு கட்டவில்லை என்றால் ஊரை விட்டு ஓட வேண்டியிருக்கு. அரசாங்கம் பெரிய முயற்சி எடுத்து நீதிமன்றங்கள் எல்லாம் வழக்காடி அவரை திரும்ப கொண்டு வரணும், அவரை சொத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு அரசாங்கத்தினுடைய நிறுவனம் ஒரு சென்ட்ரல் எக்ஸைஸு வாட்டு இந்த வரிகளை எல்லாம் ஏய்ப்பு செய்கிறது. ஆட்சியாளர்கள் வந்து இதில் பெரும்பொருள் ஈட்டுகிறார்கள், அரசியல்வாதிகள் பெரும்பொருள் ஈட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் இந்த ஆட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற முதலமைச்சரோ அதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதவி விலகி கொண்டு இந்த விசாரணை தொடர்ந்து நடக்கட்டும். தொடர்ந்து இந்த லாபம் தான் பல ஸ்கொயர்களாக மாறுகிறதோ? ஆமா, பல ஸ்கொயர்களாக. அது வந்து பல ஸ்கொயர்களாக மாறுவதற்கு இந்த லாபமும் இந்த வரி ஏய்ப்புகளும் காரணமாக மாறுகின்றன. பல இடங்களில் நிலங்களாக மாறுகின்றன. பல இடங்கள்ல பல மாநிலங்கள் பல ஸ்கொயர்களாக மாறுகின்றன. ஆமா, ஸ்கொயர்களாக மாறுகின்றன அப்படிங்கிறது. அதனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்சிக்கு தலைமை பொறுப்பு, ஏன்னா இந்த விசாரணை வந்து முழுமையாக நடக்க வேண்டும், கண்டிப்பாக முழுமையாக நடக்க வேண்டும், ஒரு முறையாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரும் முதலமைச்சரும் பதவி விலகி கொண்டு அவர்கள் வந்து விசாரணை முறைவாக நடத்தி ஒன்றும் ஊழல் இல்லை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பதவிக்கு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இவர்கள் பதவி விலக வேண்டும். விலகவில்லை என்று சொன்னால் 2026 மக்களே பதவியை விலக்கி விடுவார்கள். அது ஒன்றுதான் நம்மளுக்கு நிம்மதி.